இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டெலிவரி பண்றதுக்கு ஆளுங்களும் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்களா? எனக்கு உங்க சிச்சுவேஷன் என்னன்னு புரியுதுமா. ஆனா இங்க நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. சிலிண்டர் சீக்கிரம் வரலன்னு கஸ்டமர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா சில பேர் கனெக்ஷனையே கட் பண்ணிடுவாங்கம்மா. அதான் யோசிக்கிறேன். புரியுதுங்க. ஆனா கதிர் இப்போ இருக்கிற நிலைமையில அவர் ஹெவியான வேலை எதுவும் செய்யக்கூடாது. புரியுதுமா. ஆனா இங்க வேலையை நடக்கணும்ல. கதிரை நம்பிதான் இந்த ஏஜென்சியே இருக்கு. கதிர் இல்லாததுனால உங்க வேலை கெட வேண்டாம். நான் வரேங்க. நீங்களா? ஆமா சார். கதிர் செய்ய வேண்டிய வேலைய அவருக்காக நான் பண்றேன். அட, நீங்க எப்படிமா? ஆள் இல்லைன்னா டெலிவரி பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரும். பரவாயில்ல சார். கதிருக்காக எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். நான் வரேன். ஹலோ, எப்படி இருக்க ரகுராம்? நீ எதுக்கு இப்ப போன் பண்ண? உன்னை நல்லா விசாரிக்கதான். நீ போன் பண்ணா அது நலம் விசாரிக்கிறதுக்காக இருக்காது. வழக்கம் போல ஏதாவது பிரச்சனையை உருவாக்குறதுக்காக தான் போன் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஏன் ரகுராம் அதெல்லாம் பண்ண போறேன்? இப்போ கூட உன் நிலைமைய நினைச்சு பாவப்பட்டு தான் போன் பண்ண. இப்ப என்ன வேணும் உனக்கு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன் பொண்ண நீ ராணி மாதிரி வளர்த்த. என் வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அவன் நல்லா இங்க ராணி மாதிரி வாழ்ந்திருப்பான். ஆனா பாவம், அந்த கதிரவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். புவனேஸ்வரி, வேண்டாம். என் பொண்ணு என் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அவளை பத்தி ஏதாவது நீ பேசுன. நான் பேச மாட்டேன். ஆனா ஊரே உன்னை பத்தி பேச போகுது. ஊர் தலைவருடைய பொண்ணு இப்படி ரோடா அலையறாளேன்னு. ஏய், வார்த்தை அளந்து பேசு. உண்மையதான் ரகுராம் சொல்றேன். உன் மாப்பிள்ள கதிரவன் உன் பொண்ண எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறான்னு தெரியுமா? கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஏய், சொல்ல வந்ததை மட்டும் சொல்லு. நீ உன் பொண்ணு வீடு வீடா போய் சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்கா.